ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவரை வழிநடத்தி வரும்பொழுது ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே காணப்பட்ட அவிசுவாசம், முறுமுறுப்புகள், எரிச்சல்கள் இவைகளின் நிமித்தமாய் ஆண்டவரே அவர்களை அந்த வனாந்தரத்தில் அழித்து போட்டீங்க. அவர்களுடைய சந்ததியை ஆண்டவரே அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி செய்தீங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே விருத்த சேதனம் பண்ண வைத்தீங்க ஆண்டவரே. விருத்த சேதனம் பண்ணி முடித்த உடனே நீங்க அன்றைய தினத்துல நீங்க சொன்னீங்க, எகிப்தின் நிந்தையை உங்களில் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே, அந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்த நிந்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே சிரசிலிருந்தும் அவளுடைய தோளிலிருந்தும் கர்த்தர் நீக்கி போட்டீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் எங்களுடைய இருதயமானது காணப்படும் பொழுது, ஒரு கீழ்ப்படிதலோடு காணப்படும் பொழுது ஆண்டவரே, மாம்சத்தின் விருத்த சேதனம் அல்ல, ஆவிக்குரிய விருத்த சேதனத்தோடு நாங்கள் காணப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஆண்டவரே செயல்களை செய்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து எங்களுடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய நிந்தையும் நீங்க புரட்டி போடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பிரயாசத்துக்குரிய பலன் இல்லாத சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுகிறீங்க. ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து போடுகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அடிமைத்தனத்தை கர்த்தர் முறித்து போடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் எந்த நிந்தையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ, மற்றவர்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தை தின்று கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அந்த நிந்தையை நீங்க உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி போடுகிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கவும், இருதயத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவரே விருத்த சேதனம் பண்றதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற நிந்தையை நீங்க புரட்டி போட்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி இனி ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் நிந்தையை சுமக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகளை நடக்கட்டும் ஆண்டவரே. நிந்தையற்ற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.